Hello friends, welcome to Unique Designers. நம்ம இன்னைக்கு அடுத்த tutorial video பார்க்க போறோம். இன்னைக்கு பண்றது போறது வந்து zardosi வச்சு எப்படி ஆரி நீடில் வச்சு ஸ்டிட்ச் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து நம்ம கை ஊசி நார்மல் ஹேண்ட் நீடில் வச்சு ஆரி இது zardosi வர்க் எல்லாமே பண்ணிருக்கோம். பட் இப்போ வந்து ஆரி நீடில் வச்சு zardosi எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து zardosi-ல என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத காட்டலாம். நிறைய பேர் வந்து zardosi வர்க் அப்படினாலே டோட்டலா ஏதோ அதுவே வந்து தனியா ஒரு வர்க் போல அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. zardosi-ங்கிறது வந்து இந்த மெட்டீரியலோட பேர். இது ஆக்சுவலி வந்து ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். மெட்டல் ஸ்ப்ரிங் இதுல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நம்ம அதிகமா யூஸ் பண்றது வந்து எல்லாமே யூஸ் பண்ணுவோம். அண்ட் மேக்ஸிமம் நம்ம இது பண்றது வந்து இதுதான் சாதின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து சாதி. சின்ன zardosi மெலிசா இருக்கும். இது எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மெட்டல் ஸ்ப்ரிங். இது ஸ்ப்ரிங்னா நீங்க இழுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா வந்து இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ இது வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும். ஸோ இழுக்கும் போது கொஞ்சம் கவனமாக இழுக்கணும். இது எல்லாமே நான் ஆல்ரெடி கை ஊசி வச்சு பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன். பட் எதுக்கும் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு பேர் வந்து சாதி. இது கட் பண்ணும்போது நீங்கள் நார்மல் சிசர் வச்சு தான் கட் பண்ணணும். அண்ட் மெலிசான zardosi இது. அடுத்தது வந்து இதிலே கொஞ்சம் திக்காக இருக்கும், கொஞ்சம் திக்னஸ் கூட இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அதில் நிறைய வெரைட்டி இருக்குது. இது ஒரு டைப். இது வந்து நக்ஷின்னு சொல்லுவாங்க. இந்த நக்ஷியில் வந்து இது பிளெயின் நக்ஷி, அதாவது எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஷைனிங்காக பிளெயினாக இருக்கும். இது ஒரு நக்ஷி. அண்ட் இன்னொன்று வந்து கட்டிங் நக்ஷி. இந்த நக்ஷியில் வந்து உங்களுக்கு லைட்டாக ஒரு கட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கட்டிங் நக்ஷி, இது பிளெயின் நக்ஷி. இந்த கட்டிங் நக்ஷியில் அவ்வளவா நான் கலர்ஸ் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஒன்லி கோல்டு மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த பிளெயின் நக்ஷி இருக்கு இல்லையா, இதில் வந்து கலர்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. எல்லா கலர்ஸுமே இருக்கும். ரெட், ப்ளூ, காப்பர், சில்வர் எல்லாமே இருக்கும். பட் அதிகமாக நான் யூஸ் பண்ணியிருக்கிறது கோல்டு மட்டும்தான். இது போக இன்னொரு zardosi இருக்குது. இது வந்து கோரான்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். இதுவும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதாவது நம்மளோட இந்த நக்ஷி இருக்கு இல்லையா, அதே சைஸில் தான் இருக்கும். பட் இது வந்து கோரான்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அண்ட் இதோட டெக்ஸ்சரும் வேறு மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து ஒன்று ஒரு டெக்ஸ்சரில் இருக்கும். டெக்ஸ்சர்னா அதோட ஃபீல், அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறது அது வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும் நமக்கு. பட் எல்லாமே ஒரே மெட்டீரியல் தான். எல்லாமே வந்து அந்த மெட்டல் ஸ்ப்ரிங் தான். ஸோ இதை கட் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இழுத்து விட்டு தான் கட் பண்ணணும். அது எப்படிங்கிறதையும் சொல்கிறேன் இப்போ பாருங்கள். இந்த சாதி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சிக்கடு டைட்டாக இருக்கும். அந்த ஸ்ப்ரிங் வந்து அப்படியே இப்படி நீங்கள் இப்படி அமுக்குனீங்கன்னா வந்து அது அமுங்காது, கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அண்ட் இது நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதும் வந்து கொஞ்சம் பெரிய பாக்ஸில் வச்சுக்கணும். அதாவது அதோட குவான்டிட்டியை விட கொஞ்சம் பெரிய சைஸ் பாக்ஸில் வச்சிங்கன்னா தான் சிக்காகாமல் எடுக்கும் போது ஈஸியாக வரும். ஸோ இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமாக பண்ண வேண்டியது ஒரு ஸ்டெப் வந்து இதை ஸ்ட்ரெச் பண்ணி விடணும். ஸ்ட்ரெச் பண்ணுறதுங்கிறது எப்படின்னா, மறுபடியும் ஒரு தேவையான அளவுக்கு ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. ரெண்டு எட்ஜஸையும் ஒன்றா அப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த சைடு இருக்கு இல்லையா, இதை வந்து லைட்டாக இப்படி இழுத்து விடுங்க. ரொம்ப இழுத்தீங்கன்னா வேஸ்ட் ஆகிடும். கொஞ்சம் இழுக்கணும். இழுத்தா பார்த்தீங்கன்னா அதோட லென்த் மாறிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு அது ஆக்சுவல் சைஸை விட அதை விட கொஞ்சம் டபுள் ஆகிற மாதிரி கொஞ்சம் இழுத்துக்கோங்க. இப்படி இழுத்துட்டு நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுட்டு பண்ணினா தான் வந்து ஒர்க் வந்து கொஞ்சம் ஈஸியாக நல்லா வரும் நமக்கு பார்க்குறதுக்கு. ஸோ ஒரு தடவையும் இந்த மாதிரி லைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க. அந்த மாதிரி கட் பண்ணும்போது இந்த எண்டில் வந்து பிசுறு இருக்கக்கூடாது. ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும் கட்டு. அண்ட் நீங்கள் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து இந்த மெட்டல் வந்து பாதியில் மடங்காமல் ஒரு கரெக்டாக ஓப்பனாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் அட்டாச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஸ்டோன் சுற்றி எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து 23 நீடில் டுலிப் நீடில். ஸோ டுலிப் நீடிலோட டிப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும். அதாவது ஒரு 1 இன்ச்சுக்குள்ளே தான் இருக்கும். அது ஒரு 1 சென்டிமீட்டர் கூட வச்சுக்கலாம். நம்ம அந்த அளவுக்கு தான் இது மெலிசாக இருக்கும். அதுக்கப்புறம் திக்காயிடும். ஸோ நம்மளோட பீசஸும் அந்த சைஸில் தான் இருக்கணும். இதுவே நீங்கள் வந்து அயன் நீடில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லாங் பீசஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு சைஸ் வந்து எனக்கு சரியாக இருக்கும். ஸோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் பண்ண போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு பீசஸ் எடுத்தால் போதும். நார்மல் ஸ்விங் த்ரெட் தான் எடுத்துக்கிறேன். நீடில் வந்து நம்பர் 23 யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து த்ரெட் வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு பீஸ் இதில் இப்படி கொடுத்துக்கோங்க. இப்படி வச்சிங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வரும். கொஞ்சம் அமுங்கணும். இது கரெக்டாக இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிப் வரைக்கும் இருக்கா. இது நான் இப்படி இது பண்ணினா கொஞ்சம் கேப் வருதா. ஸோ இந்த மாதிரி இது நல்லா ஸ்ட்ரெச்சாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அடுத்து zardosi உள்ளே போட்டுட்டு திரும்ப இந்த த்ரெட்டை கீழே எடுத்தீங்க அப்படின்னா நீடில் உள்ளே போகும். zardosi-க்குள்ளே போயிடும் நீடில். அண்ட் ஒரு செயின் ஸ்டிச் zardosi-யோட சேர்த்து ஒரு செயின் ஸ்டிச் வந்து நார்மலாக நீங்கள் எப்படி போடுவீங்களோ அதே தான். பட் வந்து zardosi-யோட சேர்த்து பண்ணும்போது கொஞ்சம் zardosi-யும் சேர்ந்து இழுக்கும் நமக்கு. அந்த ஹூக்கில் வந்து துணி மட்டும் இல்லை, நூல் மட்டும் இல்லை, zardosi-யும் சிக்கிக்கிட்டு இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இழுக்காமல் கொஞ்சம் பொறுமையாக பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இதாகும், கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் அது பிசுறு வரதான் செய்யும். zardosi வந்து இழுத்துரும், அப்படியே ஸ்ட்ரெச் ஆகிடும், வேஸ்ட்டாக போயிடும், நிறைய டேமேஜ் ஆகும். பட் ப்ராக்டிஸ் பண்ண இது ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ உள்ளே போட்டுட்டு
த்ரெட் திரும்ப உள்ளே கொண்டு போயிட்டு இது வந்து நீங்கள் ஃபீல் பண்ணி பண்ணணும். மற்ற நார்மல் செயின் ஸ்டிச் எல்லாமே வந்து உங்களுக்கு த்ரெட் எங்கே இருக்குது, த்ரெட் மாட்டுதா மாட்டலையா எல்லாமே ஓரளவுக்கு தெரியும். அதாவது மேலே பார்க்கும்போது தெரியும் நமக்கு. இதுக்குள்ளே வந்து த்ரெட் மாட்டுறது எல்லாமே ஜர்தோசிக்குள்ளேயே நடக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஃபீல் பண்ணணும், த்ரெட் மாட்டிருக்கா இல்லை ஜர்தோசி மாட்டிருக்கா இல்லை துணியில் இருக்கிற நூல் மாட்டிருக்கா எல்லாமே உங்கள் ஃபீலிங்கில் தான் உங்களுக்கு அது தெரியும் எது மாட்டிருக்குன்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்னதாக ஸ்டிச்சஸ் போட்டு கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் பண்ணியிருக்கோம். இதுவே ஒரு ஸ்டோன் சுற்றி பண்ணும்போது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டோன் சுற்றி ஜர்தோசி எப்படி வைக்கிறீங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் நக்ஷி எடுத்திருக்கேன், கட்டிங் நக்ஷி எடுத்திருக்கேன். அண்ட் ஸ்டோன் வந்து ஒரு திலகம் ஸ்டோனும் கீழே வந்து கொஞ்சம் ரவுண்ட் ஸ்டோன்ஸும் கட் பண்ணி ஒட்டி வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஷார்ப்னஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். த்ரெட் எடுத்துட்டு ஜர்தோசி ஒரு பீஸ் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு லென்த்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி பண்ண மாதிரி சாதியில் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். அது மாதிரி இப்படி நீங்கள் தைக்கும்போது இது வச்சுட்டு இந்த பீஸ் வந்து இந்த இடத்துல இந்த ரிங் ஃபிங்கர் வச்சுருக்கேன் பாருங்களேன், இந்த இடத்துல லேசாக டைட்டன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் சிக்கு இல்லாமல் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஷார்ப்னஸ் வரும்போது கரெக்டாக அந்த ஷார்ப்னஸில் ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு அப்படியே திருப்புங்க. அப்படின்னா வந்து அந்த இடம் கொஞ்சம் ஷார்ப்பாக கிடைக்கும் நமக்கு. அடுத்து மிச்சம் இருக்குது. ஒருவேளை இதில் வந்து நமக்கு சைஸ் கரெக்டாக கட் பண்ண முடியாது, கொஞ்சம் பெருசும் சிறுசுமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த இடம் வர வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஒருவேளை சின்ன பீஸ் தேவைப்படுது, எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் தேவைப்படுதுன்னா சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி த்ரெட் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அந்த லாஸ்ட் பீஸை நீங்கள் திரும்ப எடுத்து விட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் இப்படி எடுக்கும்போது சில நேரம் நூல் தட்டுப்படும், பிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காமல் நான் ஃப்ரெஷ்ஷாகவே பண்ணிக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நூல் விட்டு போகாமல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா சீக்கிரம் முடியும் உங்களுக்கு. நமக்கு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போது இந்த ஸ்டோன் சுற்றி வந்து நான் இது சாதி தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு மாதிரி இந்த கோலம் போடுற மாதிரி கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்காக கொஞ்சம் பீசஸ் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டோன் கிட்டேருந்து த்ரெட் வெளியே எடுத்திருக்கேன். ஒரு பீஸ் ஜர்தோசி அட்டாச் பண்ணிவிட்டு இது சுற்றி அப்படியே கொண்டு வரணும். அந்த மாதிரி ஸ்டோன் சுற்றி ஜர்தோசி ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டோன் நல்லா காய விட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். க்ளூ ஓரளவுக்கு கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம ஸ்டோன் சுற்றி வைக்கும்போது வந்து ஸ்டோன் தூக்கிடணும் சில நேரம், அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து இந்த சைடு வந்தாச்சு. இந்த ஸ்டோனுக்கு மேல் பக்கம் இது வரைக்கும் போட்டுட்டு அப்புறம் அடுத்த பீஸ். ஆனால் உண்மையிலே நீங்கள் வந்து அயன் நீடில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு லென்த்தாக எடுக்கலாம், சீக்கிரம் வேலை முடியும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அது கிடைக்குது, நீடில் கிடைக்குது அப்படின்னா அதில் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் வந்து டைம் கன்சியூமிங், ரொம்ப கம்மியாக டைம் எடுத்துக்கிறோம். அண்ட் யாரோ ஒருத்தவங்க பழைய வீடியோவில் கேட்டிருந்தாங்க எதுக்காக நீங்கள் எப்பவுமே டியூலிப் நெட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து டியூலிப் தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இடையில வந்து அயன் நீடில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறது கூட எனக்கு டைம் இருக்குல்ல. ஏன்னா அவ்வளோ ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே இருக்கப்போ எனக்கு அதை டைம் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா வரல. ஸோ இதிலே தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் அதுவே தான் கண்டினியூ ஆகுது எனக்கு. ஸோ வேறு எந்த ரீசனும் கிடையாது. பட் அயன் நீடில் இஸ் பர்ஃபெக்ட். ப்ரொஃபஷனலாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதில் தான் பண்ணணும். இப்போது இந்த ஒரு லைன் முடிச்சிருக்கோமா, அப்படியே பெண்ட் ஆகி அடுத்துக்கு அது வரும்போது கொஞ்சம் ஓவர்லாப் ஆகும். ஓவர்லாப் பண்ணும்போது எப்படி பண்ணணுன்றது சொல்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்துருச்சா, இது ஓவர்லாப் ஆகும்போது இதுக்கு மேலே வச்சு ஸ்டிச் போடுங்க. முன்னாடி ஸ்டிச் போடாதீங்க, இதுக்கு மேலே வச்சு ஸ்டிச் போட்டிங்கன்னா தான் அது கரெக்டாக வரும் நமக்கு. அப்புறம் அடுத்த பீஸ் முன்னாடி வச்சு ஸ்டிச் போட்டிங்கன்னா ஒரு கட்டான மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மேலே வச்சு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே அடுத்து கொண்டு வாங்க. இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த ஒரு மோட்டிவ் முடிச்சிருக்கோம். இது வந்து உங்களுக்கு சாதி அண்ட் நக்ஷி யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன், கட்டிங் நக்ஷி யூஸ் பண்ணி. இந்த சாதி அண்ட் கட்டிங் நக்ஷி, இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து நம்ம சினிபாசி ஆன்லைன் ஸ்டோரில் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது வந்து சிங்கிள் கோல்ட் கலர் தான். பட் இந்த சாதியில் வந்து கலர்ஸ் நிறைய இருக்குது. வேணுங்கிறவங்க பார்த்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் இதுக்கான ஒரு ஹோம்ஒர்க் மோட்டிவ், இன்னைக்கு பண்ண ஜர்தோசி ஒர்க்குக்கான ஒரு சிம்பிள் ஹோம்ஒர்க் மோட்டிவ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து அது ஜஸ்ட் ஒரு ரவுண்டு,
ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன குந்தன் ஸ்டோன் வச்சுக்கோங்க, ரவுண்ட் குந்தன் ஸ்டோன் வச்சுக்கோங்க. அதை சுற்றி வந்து ஒரு லைன் சுகர் பீடு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு லைன் ஜர்தோசி இல்லைன்னா ஒரு லைன் சம்கி வச்சுக்கலாம். அதாவது ஜர்தோசி வந்து ஸ்ட்ரெயிட் லைனை ஸ்டிச் பண்ணுறதுக்கு, ஒரு நார்மல் லைனில் ஸ்டிச் பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸ் இது. ஒரு லைன் ஜர்தோசி இல்லைன்னா டபுள் லைன் ஜர்தோசி கூட வச்சுக்கோங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு சுகர் பீடோ இல்லை ரவுண்ட் பீடோ ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். அடுத்து வந்து இந்த குட்டி குட்டி திலகம் போட்டிருக்கேன் இல்லையா, இதுலேயும் வந்து திலகம் ஸ்டோன்ஸ் தான். திலகம் ஸ்டோன்ஸ் வச்சுட்டு அதை சுற்றி அவுட்லைன் வந்து ஜர்தோசி கொடுங்க, சாதி ஜர்தோசி கொடுங்க, இதில் சின்ன ஜர்தோசி. இங்கே யூஸ் பண்ணுறதுனா பெருசு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த குட்டி குட்டி லைன்ஸில் வந்து ஒரு சுகர் பீட், ஒரு 3 சுகர் பீட், ஒரு சம்கி, 3 சுகர் பீட், ஒரு சம்கி, அந்த மாதிரி வச்சு ஃபினிஷ் பண்ணுங்க. ஸோ இது ஒரு சிம்பிளான ஒரு ஜர்தோசி ஒர்க்கான ஒரு ஹோம்ஒர்க் மோட்டிஃப். இதை வந்து நீங்கள் சைஸ் வேணுங்கிற மாதிரி மாற்றிக்கலாம். பெரிய ஸ்டோன் வச்சிங்கன்னா பெரிய மோட்டிஃபாக இருக்கும், சின்ன ஸ்டோன் வச்சிங்கன்னா சின்ன மோட்டிஃபாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஜர்தோசி ஒர்க் எப்பயுமே கொஞ்சம் கஷ்டம் தான். அதாவது கஷ்டம் என்ன சொல்றதுன்னா, ப்ராக்டிஸ் இல்லைன்னா வராது. அந்த நூல் பிடிச்சி இழுக்கும், ஜர்தோசி பிடிச்சி ஊசியோட வரும். கண்டிப்பாக எல்லாருக்கும் ஸ்டார்டிங்கில் வரும். அதை வந்து கொஞ்சம் பொறுமையாக ஃபீல் பண்ணி பண்ணணும். சொல்கிறேன், அதை ஃபீல் பண்ணணும். அதாவது எது மாட்டுதுங்கிறத நமக்கு தெரியணும். நமக்கு கையிலே நமக்கு தெரியும் ஜர்தோசி மாட்டுதா இல்லை நூல் மாட்டுதான்ட்டு. அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இந்த ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பை.